ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எப்பொழுதுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா அது நல்ல உடம்புல அப்சார்ப் ஆகும். இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு மார்க்கெட் இருக்கும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. புதன்கிழமை கொஞ்சம் கம்மியாக கடைங்கள்லாம் இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நிறைய கடைகள் இருக்கும். அது கூட கிளைமேட்டை பொறுத்து இருக்குது. கிளைமேட்டு கொஞ்சம் மூடியாக இருந்துச்சு, மழை பெய்கிற மாதிரி இருந்தால் ஒரு சில கடைகள் தான் இருக்கும். இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். வீட்டுக்கு தேவையான பழம், காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எப்போதும் ஸ்டிச்சிங்க்காக ஒரு கடை ரெகுலராக அங்கே போய் பார்ப்பேன். கடைசியில் இன்றைக்கி அந்த கடை இல்லை. ஸோ அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டோட வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஒரு ஷெல் டைப் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். இது வீட் பாஸ்தா, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு வெறும் 3 பொருள் மட்டும் போதும். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா. இதை அப்படியே கொஞ்சம் பட்டரில் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும். அப்போ அதோட மேலே ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், தக்காளியோட மேலே ஸ்கின்னை. அதுக்கப்புறம் இந்தமாரி மேஷரை வச்சு நல்லா நசுக்கி கொஞ்சம் நல்லா நசுக்கிடணும். தக்காளி பூண்டுலாம் நல்லா மசித்ததுக்கு அப்புறமேட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெர்ப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தா வேகும்போது அதுலேயும் உப்பு போட்டிருப்போம். கடைசியாக பார்த்திங்கன்னா துருவின சீஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா ஒரு சூப்பரான ஒரு பாஸ்தா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மி இன்க்ரீடியண்ட்டில் செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெங்காயம்லாம் போடலையா, இன்னுமே நல்லா அப்படியே ஒரு மாதிரி நச்சுன்னு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது எந்த காய்கறிலாம் போடாமல் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா இதில் சிக்கனு, ப்ரக்கோலி, கேரட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் லைட்டாக பட்டரில் வறுத்துட்டு அப்படியே அது மேலே ஆட் பண்ணி கூட இதில் சாப்பிட்டலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த எம்ஐ பாஸ்தா தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.